அது கிடையாது. பணம் இருந்தால் நம்முடைய இருதயத்திலே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பணத்தால் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதுனாலதான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம். உங்களுடைய உள்ளங்களில இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிய விரும்பினால் நீங்கள் இருக்கிற இடங்களில முழங்கால் போட்டு உங்களுடைய பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகளை நீங்கள் அவரிடத்திலே சொன்னீங்கன்னா அதற்கு தக்கன பலனை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். இயேசு கிறிஸ்து விரும்புவது நம்முடைய இருதயத்திலே அவருக்கு இடம் கேட்கிறார். அவ்வளவுதான். நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்துல சொல்லும் பொழுது அதற்குரிய விடுதலையை அவர் நமக்கு தர ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வரும்பொழுது கூட்டிக் கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறார். ஆகையால் இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நாங்கள் அன்பாய் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அவர் வரும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு இடத்திற்கு போக வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்